Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான வெரி யூஸ்ஃபுல் வீடியோன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மகளிருக்காக ஒரு ஸ்கீம் தான் இது. தமிழ்நாடு அரசு வந்துட்டு மகளிருக்காக நடத்தக்கூடிய 1 இயர் கோர்ஸ் இது. இந்த கோர்ஸஸை நீங்கள் படிக்கிறது மூலமாக தையல் தொழிலில் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்கணும்னு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி பெரிய லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் உமனாக வரலாம், பிஸ்னஸ் என்டர்பிரனராக வரலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு விஷயங்கள் தான் இந்த தமிழ்நாடு அரசு வந்து வழங்கக்கூடிய 4 வகையான கோர்சஸ். 4 வகையான கோர்ஸஸுமே 1 இயர் கோர்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு சூப்பரான ஒரு ஆஃபர்னு சொல்லலாம். இதை பயன்படுத்திக்கோங்க. இது எங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ITIயில் இப்போ அட்மிஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் அட்மிஷன் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 4 வகையான கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே டெய்லரிங் ரிலேட்டடான கோர்சஸ் ப்ளஸ் எம்ப்ராய்டரி கோர்சஸ் தான். நீங்கள் வந்துட்டு டெய்லரிங் கோர்சஸ் இருந்தாலும் சரி, எம்ப்ராய்டரி கோர்சஸாக இருந்தாலும் சரி, ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த் அப்படி தான் எல்லாருமே படிச்சுட்ருப்போம் இல்லைங்களா. பட் இது வந்து 1 இயருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 1 இயருக்குனா எந்த அளவுக்கு சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்கன்றதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு A to Z எல்லாமே அத்துப்படி ஆகிடும் 1 இயர்லேயே. நீங்கள் அந்த கோர்சஸ் முடிச்சுட்டு வெளில வரப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக தான் வரலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டெக்னாலஜி, அடுத்தது ட்ரெஸ் மேக்கிங், அடுத்தது பார்த்திங்கன்னா தையல் தொழில்நுட்பம், அடுத்தது சர்ஃபேஸ் ஆர்னமெண்டல் டெக்னிக்ஸு, அதாவது எம்ப்ராய்டரி கோர்சஸ். இந்த 4 கோர்சஸுமே பார்த்திங்கன்னா 1 இயர் கோர்ஸ் தான். இந்த கோர்சஸ் பற்றின ஒவ்வொரு டீட்டெயிலும் தெளிவாக நம்ம என்னென்னலாம் அது உள்ள சிலபஸ் கவர் பண்ணுறாங்கன்றத அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே வந்துடும். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் 8th to 10th கண்டிப்பாக மினிமம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருந்துருக்கலாம். பட் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்துருக்கணும், அப்புறம் 10th பாஸ் பண்ணியிருந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் சொன்னேன் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் மினிமம் அதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மேக்கிங் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது எம்ப்ராய்டரிக்கும் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தையல் தொழில்நுட்பத்துக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இவ்வளோதான். நீங்கள் மினிமம் வந்துட்டு இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலே போதும். வேறு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அது மாதிரி இந்த கோர்ஸ் இப்போது எங்கே இந்த சென்டர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது, கிண்டியில் இருக்குது. அதனுடைய காண்டாக்ட் அட்ரஸ் எல்லாமே நான் வீடியோவில் கொடுக்குறேன், எண்டில் கொடுக்குறேன். இப்போ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு சென்னையில் இருக்கவங்க மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய ஃப்ரீ கோர்சஸ் நான் போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க தான் ஜாயின் பண்ண முடியுன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. பட் இதில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. IITயில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு 1 இயர் கோர்ஸுன்றப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேணாலும் வந்து தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் இங்கே சென்னையில் வந்துட்டு நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை உங்களை ரிலேட்டிவ் வீடு அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அங்கே ஹாஸ்டல்லேருந்து அந்த சென்டர் தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான ஃப்ரீ பஸ் பாஸும் உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அது மாதிரி மாதத்துக்கு ஸ்டைஃபண்ட் பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகை 750லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபர் தான் இல்லைங்களா. இந்த வாய்ப்பை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட்டே சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் வெளியில் போய் படிக்கணுன்னா இந்த மாதிரி கோர்சஸை 1 இயருக்கு படிக்கணுன்னா உங்களுக்கு எப்படியும் வந்து லேக்ஸில் ஆகிடும் செலவு உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு சூப்பரான ஒரு ஆஃபர். அதே மாதிரி இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு IIT சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப வேலிடு. நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் வேலைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா டெய்லரிங்க்குன்னு தையல் தொழில்நுட்பத்துக்குன்னு டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எலிஜிபிளாக கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த கோர்சஸை நீங்கள் 1 இயர் படிக்கிறீங்கன்றப்போ கண்டிப்பாக வேல்யூபிளான ஒரு கோர்ஸ் தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த கோர்ஸை நீங்கள் போய் சென்னையில் போய் ஸ்டே பண்ணி 1 இயர் படிக்கணுன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த வாய்ப்பு இருக்குதோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட லைஃப்பில் நீங்களும் சூப்பரான ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக வரலாம். பிஸ்னஸ்லையும் பெரிய லெவலில் நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம். அந்தளவுக்கு இது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கோங்க.
இதனுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்னையில் வந்துட்டு கிண்டியில் நான் ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இன்னொன்று ராயப்பேட்டாலையும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது இதனுடைய காண்டாக்ட் லிங்க் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய்ட்டு A to Z எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில் ப்ளஸ் எப்படி அப்ளை பண்ணணுன்றத லிங்க்குள்ளே போனீங்கன்னா 1 by 1 நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதனை பற்றின டீட்டெயில் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து வீடியோலையும் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுதுங்களா, இதுதான் காண்டாக்ட் நம்பர். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய்.